ஒரு இடத்துல ஒரு நாய் கடிக்குதுன்னா அதை ஒரு பெரிய விஷயமாக்கி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பயத்தை உருவாக்குறது. நம்ம ஒருத்தன் வந்து தப்பா நடந்துக்கிறான்றனால we are not asking anybody to go and kill him. பூனை எனக்கு ஸ்கிராச் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு I got a rabies shot. அந்த rabies shot நான் போடுறதுமே வந்து it is considered as a நான் ரேபிஸ் பேஷண்ட் ஆயிட மாட்டேன். இல்லை இது வந்து நாயை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்யூஷன் கிடையாது. மொத்தம் 4.5 லட்சம் நாய் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதை போடுறதுக்கு அட்லீஸ்ட் 2500 ஷெல்டராக உங்களுக்கு தேவைப்படும். எத்தனை பேர் வேலைக்கு வரணும், எவ்வளோ ஒர்க் இருக்குது. அதுக்கு பதிலாக ப்ளீஸ் ஸ்பெண்ட் த மணி ஆன் வேக்சினேஷன். தே ஹேவ் டு டூ தட். நோ, அதனால தான் நம்ம சூஸ் பண்ணி ஓட் போடுறோம். வேர் வி ஹேவ் டு ரெஜிஸ்டர் ஆல் த டாக்ஸ். காசு கட்ட முடியாமல் நிறைய டாக்ஸை வெளியே விட்டுட்டாங்க. உள்ளூர் நாய்களே ஒழுங்காக பார்த்துக்காத போது எப்படி வெளியூர்ல நாய்களை எடுத்துட்டு வந்து அதை நம்ம பார்த்துக்க முடியும்? See, there is fear mongering happening. அதாவது ஒரு விஷயத்துல ஒரு நாய் கடிக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு நாய் கடிக்குதுன்னா அதை ஒரு பெரிய விஷயமாக்கி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பயத்தை உருவாக்குறது. I'm saying நாய் கடிக்கிறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. கரெக்ட், ரேபிஸ் if it's spreading it is very very bad. It is not good for health at all. பட் அதுக்கு ஃபியர் மாங்கரிங் பண்றதுக்கு பதிலாக என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறத we have to educate them. சின்ன வயசுல இருந்து we need to educate them into how to be compassionate in taking care of this, how to have a solution. நம்ம ஒருத்தன் வந்து தப்பா நடந்துக்கிறான்றனால we are not asking anybody to go and kill him. அதை வந்து we shouldn't do the same mistakes to animals also is what I'm saying. அதே மாதிரி மீடியாஸ் வந்து தயவு செய்து யூ ஹேவ் டு சப்போர்ட் அஸ். ஒரு சின்ன இடத்துல ஒரு நாய் கடிக்குது அப்படின்னா ப்ளீஸ் நீங்க நியூஸா சொல்லும் போதே ஸ்ப்ரெட் இட் அலாங் வித் அ சொல்யூஷன் ஃபார் இட். இது வேக்சினேட் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணோம்னா இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல இது வந்து நாயை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்யூஷன் கிடையாது. அவ்வளவுதான். as simple as that. சென்னையில போன வருஷத்தை விட 2000 பேருக்கு எக்ஸ்ட்ரா நாய் கிடைச்சிருக்கு. போன வருஷம் 17,000 பேர், இந்த வருஷம் 18,000 சென்னையில மட்டும் அரௌண்டா நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. டெய்லியும் ஜிஹெச்ல சாதாரண மக்கள், நடுத்தரம் அது கீழே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதிகமா நாய்க்கடியால பாதிக்கப்பட்டு ஊசி செலுத்திட்டு இருக்காங்க. சோ பாதிக்கப்பட்டவர்களுக்கான உங்களுடைய கருணை எங்க போயிருக்குங்கிறது அவர்கள் தரப்புல இருந்து கேட்கிற கேள்வியா இருக்கு. See, கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்களுக்கு they have to be taken care of. We have to eventually take responsibilities for everything. இது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இது கவர்மெண்ட் பாத்துக்கிறோம் விட்டுட்டு போக முடியாது. இந்த ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுல இருந்தே எஜுகேட் பண்ணணும். ஒரு குழந்தைக்கு தெரியணும், ஓகே நாய் கடிக்குதுன்னா எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, எந்த சைடு how we should protect ourselves, what we should do first. எடுத்தோடனே எனக்கு ஈவன் I have got rabies shot. நான் இப்போ I think ஒரு 6 months முன்னாடி I got a rabies shot. பூனை எனக்கு ஸ்கிராச் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு I got a rabies shot. அந்த ரேபிஸ் ஷாட் நான் போடுறதுமே வந்து இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ நான் ரேபிஸ் பேஷண்ட் ஆயிட மாட்டேன். சரி, நீங்க கவுண்ட் சொல்றது வந்து இட் குட் பி, ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த ரேபிஸ் பேஷண்ட், இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த ரேபிஸ் ஷாட் வாங்கினவங்க. கரெக்ட். நம்ம ரேபிஸ் ஷாட் போடுறவங்க எல்லாருமே வந்து ரேபிஸ் இருக்குன்றது அர்த்தமும் கிடையாது. ரேபிஸ் வந்து டயக்னோஸ் பண்றவங்க கம்மி தான். சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, கவர்மெண்ட் நடவடிக்கை நினைக்கிறேன், அரசாங்கம் மேல நடவடிக்கை, நீங்க மட்டும் போராடிட்டு இருக்கீங்க, அரசாங்கம் மேல நடவடிக்கை. தெருநாய்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம், மாநகராட்சி நடச்சது. இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஷெல்டர் உடனே ஆர்கனைஸ் பண்ணிட்டு நீங்க எல்லா டாகையும் வந்து பிடிச்சி உள்ள போடணும்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பதிலா இஃப் தே கேன் ஹெல்ப் அஸ் வேக்சினேட் ஆல் ஆஃப் தெம். ஒரு ஷெல்டர் பண்றதுக்கும் ஒரு 2000 ஷெல்டர் உங்களுக்கு தேவைப்படும். மொத்தம் 4.5 லட்சம் நாய் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. அதை போடுறதுக்கு அட்லீஸ்ட் 2500 ஷெல்டராக உங்களுக்கு தேவைப்படும். அந்த ஷெல்டருக்கு, அந்த 2500 ஷெல்டருக்கு எத்தனை பேர் வேலைக்கு வரணும், எவ்வளோ ஒர்க் இருக்கு. அதுக்கு பதிலாக ப்ளீஸ் ஸ்பெண்ட் த மணி ஆன் வேக்சினேஷன். கிவ் இட் டு NGOs like this. You can actually, they themselves don't need money because they have a lot of volunteers who are involved in that itself. So அதனால let them do their job is what I'm saying. இப்போ கவர்மெண்ட் இன்வால்வ் ஆச்சுன்னா நம்ம ஃபாஸ்டா அந்த வேலையெல்லாம் முடிக்கலாம். ஒரு ரேபிஸ் வேக்சினுக்கு வந்து ஒரு நாய்க்கு போறதுக்காக 9,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது. கரெக்ட். இது மக்களையும் பாதுகாத்துக்கிட்டு நாயும் பாதுகாக்கிறது சிரமம் தானே. அதை எப்படி அவங்க, அதனால தானே ஓட் போடுறோம். they have to do that. No, அதனால தானே நம்ம சூஸ் பண்ணி ஓட் போடுறோம் அவங்களுக்கு. அது அவங்களோட பொறுப்பு தானே. See, நான் சொல்றேன் கவர்மெண்ட் மட்டும் இதை பாத்துக்கணும்னு சொல்லல. இது எல்லாமே வந்து சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். we have to be compassionate. யாருமே இப்ப கம்பேஷனேட்டா இல்லைங்க. நான் ரோட்ல போகும்போது சின்ன பசங்க எல்லாம் போட்டு நாயை அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க போச்சு கம்பேஷன், எம்பத்தி இல்ல. மனுஷங்களை அடிச்சிட்டு இருக்கும் போது மிருகங்க மேல எப்படி எம்பத்தி வரும்? தெருநாய்க்கள்ல பெரும்பான்மையா அந்த வெளிநாட்டுடைய நாய்க்களே கூட சேர்ந்து வாங்கிட்டு வந்துட்டு பராமரிக்க முடியாம வெளியே விட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன? அது வெரி குட் பாயிண்ட். அதுவே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்பதான் அந்த GCC ரூல் போட்டிருக்காங்கல்ல, where we have to register all the dogs in. இப்போ அந்த டாக்ஸை ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பண்ண முடியாம, காசு கட்ட முடியாம நிறைய டாக்ஸை வெளியே விட்டுட்டாங்க. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு, நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் ஆல் குட் பாயிண்ட்.
கரெக்டா நம்ம உள்ளூர் நாய்ங்களே ஒழுங்கா பாத்துக்காத போது எப்படி வெளியூர்ல நாய்ங்களை எடுத்துட்டு வந்து அதை நம்ம பாத்துக்க முடியும். கரெக்ட் தான், அது வெரி குட் பாயிண்ட். ஃபைனல் சொல்யூஷன்னா என்ன மேம் இருக்குன்றீங்க? இந்த ஒரு பிரச்சனைக்கு ஃபைனல் சொல்யூஷன் வந்து கண்டிப்பா கேட்ச் தெம், வேக்சினேட் தெம் அண்ட் ட்ராப் தம் பேக் இன் த சேம் பிளேஸ். ஏன்னா நீங்க ஷெல்டர்ல வச்சீங்கன்னா ஒரு 100 நாய், தேர் ஆல் டெரிட்டோரியல்ல, ஒரே ஷெல்டர்ல வச்சீங்கன்னா தே வில் டெஃபினெட்லி கில் ஈச் அதர், ஃபைட் அண்ட் லைக் கில் ஈச் அதர், அண்ட் தட்ஸ் நாட் குட். நம்ம மனுஷங்க மட்டும் தான் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா தேர் இஸ் நோ வே தட் வில் சர்வைவ். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு we have to be compassionate towards other beings also தான் நான் சொல்றேன். Yeah, thank you.